வர்றவங்களுக்கு ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கறது, அவங்கள வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லா மாத்துறது, ஒரு ஹைலி டேலண்டடா மாத்துறதுக்கெல்லாம் நாங்க எவ்ளோ வொர்க் பண்றோம். எத்தன பேர் இங்க எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர செட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் கிடைச்சவங்க அத கொஞ்சம் வேல்யூ பண்ணி பார்த்துக்குங்க. சரியா? உதவிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். இப்ப நாங்க வந்து செய்யற வேலையெல்லாம் இப்ப விஜய் டிவி பாலா பிரதர் மாரிலாம் நம்ம வந்து ஒரு வீடியோல எடுத்து போடலாம். அத கூட நெறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. நம்ம பசங்க 2 பேரும் பண்ணாங்க நான் போய் சொன்னேன். பண்ணாதீங்கன்னு சொல்ட்டேன். என்னமோ நல்லது பண்றாரு மனுஷன் பண்ணிட்டு போட்டுமே. சின்ன பையன் தானே பண்ணிட்டு போட்டுமே. என்ன அவருக்கு புடிச்ச மாரி பண்ணிட்டு போறாரு. இது நம்ம யாரு சொல்றதுக்கு? இந்த டெமோக்ரஸில அவருக்கு ஃப்ரீடம் இல்லையா? அவருக்கு வேணுங்கிற மாரி பண்ணிட்டு போட்டும். அவர் ரீச் ஆகுற மாரி பண்ணிட்டு போட்டும். என்ன தப்பு அதுல? பண்ணிட்டு போறாரு. இப்ப நாங்க வந்து அந்த லெவலுக்கெல்லாம் பண்றதில்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு நல்ல விஷயங்கள் நெறைய ஒவ்வொருத்தர் நடந்தா கூட இங்க யாருமே இத பத்தி பேசுனதில்ல. ஆனா எல்லாரும் ஆஃப்லைன்ல அதெல்லாம் எப்படி பண்றது? ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 பேர் வந்து ஆஃப்லைன்ல பிங் பண்ணி எனக்கு இது வேணும், அது வேணும் இதெல்லாம் கேட்கறீங்கல்ல. வெளியில போய் யாராவது ஒருத்தர் ஒரு பிராட் மைண்டடா ஒரு விஷயத்த ஜென்யூனா சொல்ல முடியுமா? நான் கனடா போனேன். எனக்கு கேஆர் மூலமா எனக்கு வேலை கிடைச்சுச்சு. இல்லையா? நான் இங்க வர்றதுக்கு வந்து இமிகிரேஷன்லாம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு இந்த வேலை இல்ல. இத வந்து பண்ணி குடுத்தாங்க. இதெல்லாம் தானே சொசைட்டிய மாத்தும். இதெல்லாம் தானே சொசைட்டிக்கு ஒரு நம்பிக்கைய குடுக்கும். ஒரு நான் இந்த மாரி தான் ஒரு குவாலிஃபிகேஷன் தான் என்ன இவ்வளவு படிக்க வச்சு, என்ன புஷ் பண்ணி எனக்கு வந்து என்ன டேலண்ட் ஆக்கி, என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லணும்ல. இல்லையா? ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள் வந்து நம்ம யாருமே பண்றதில்ல. அது ஏன் அப்படி ஆச்சுங்கிறது எனக்கு புரியல. அப்ப இங்க வந்து உங்களுக்கு வாழ்க்கை மாறுது. பெட்டர்மென்ட்க்கு ஒர்க் பண்றோம். இங்க எல்லாமே பீப்பிளோட வெல்ஃபேர்க்கு தான ஒர்க் பண்றோம். அப்ப இது எங்க எடுத்துட்டு போய் நீங்க சேர்த்தலாம்? ஏதாவது பண்றீங்களா? அத ஒரு ரெக்வெஸ்ட்டா வச்சுக்கிறேன். அத நீங்க கண்டிப்பா பண்ணணும். இது பேசினா தான் ஏசல் பெருசாகும். இந்த ஜெனரேஷன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப பெருசா வரணும்னா, நீங்க இத புரிஞ்சுகிட்டு பண்ணணும். உங்களுக்கு